ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பசலைக்கீரையை வச்சு ஒரு சாம்பார் ரெசிபி தான் செய்ய போகிறேன். நல்லா டேஸ்ட்டாக வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி தரக்கூடியது. சாம்பார் ரெசிபி செஞ்சிடலாம். அலசி சுத்தம் பண்ணி இவ்வளோ பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், ஜீரகம், பெருங்காயம் எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சுருக்கேன். 1 ஸ்பூனு மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள். நீங்கள் சாம்பார் பொடி வேணாலும் இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். நான் கடையில் உள்ள பொருட்கள்லாம் அதிகம் சேர்க்க மாட்டேன். நம்ம வீட்டில் உள்ள மசாலையே சேர்த்து செய்யுங்க. இதுதான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை சேர்த்துக்கணும். ரொம்பலாம் புளி தேவையில்லை. மசாலையோட பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு கீரையை சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே கொஞ்சமாக தேங்காய் பால் விட்டுக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை ஒரு முறை கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பலாம் கொதிக்க வேண்டாம், கடுத்து போன மாதிரி ஆகிடும். இப்படி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பாலெல்லாம் விட்டு இப்படி சாப்பிடும்போது இந்த வெயிலுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பசலைக்கீரை எந்த கீரையாக இருந்தாலும் கிடைச்சதெல்லாம் கோடைக்கு எடுத்துக்கிடுங்க. கடுகு, ஜீரகம், ஒரு காய்ச்ச மிளகாய் போட்டு ஒரு தாளிப்பு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். நல்ல வாசமான ஒரு சாம்பார் ரெடி. ரொம்பவே சூடாக இருக்குது. சாதத்தில் போட்டுக்கலாம்.